ரஹ்மதி வசியத் குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹமத் எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லை என்றால் உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு நிலைப்பாடும் கிடையாது, ஒரு செயற்பாடும் இருக்கிறது. ரஹமத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாளைக்கு எடுத்து விடுவான். இத சமாஉன் ஃபதரத், இந்த பூமி குலுங்க ஆரம்பித்து விடும். இத ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, நோயாளியான மனிதன் எப்படி நடுநடுங்கிறானோ முழு பூமியும் ஒரே நேரத்தில் நடுங்கும். வஅஸ்ரஜத்தில் அர்து அஸ்ஃபாலஹா, பூமி கக்க ஆரம்பிக்கும். இந்த பூமிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் பூமி வெளியிலே தூக்கி வீச ஆரம்பித்து விடும். அந்த நாள் இந்த பூமியிலே வாழ இயலுமா என்பதை சிந்தித்து பார்த்தால் இன்சானு மாலஹா, மனிதர்கள் சொல்வார்கள் என்ன நடக்குது, ஒன்று விளங்குதிலேயே. இந்த ஒன்றுதான் கேட்பார்கள், ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன நடக்குது என்று யாருக்குமே சொல்ல முடியும். கேட்கிறோம், அல்லாஹ் மஃபுல்லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா என்று ஓதுகிறோம். அந்த ஓதல் உதட்டிலே உச்சரிக்கப்படுகின்ற பொழுது உள்ளத்திலே என்ன இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா மா குன்னா நஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரா அம்மா பஅத். وقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் அவன் நமக்கு அளித்த புனித ரமதானை எதிர்பார்த்தவர்களாக முழு உலக முஸ்லீம்களும் இருக்கக்கூடிய கடைசி ஜும்மாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ரமதானை ஒரு பாக்கியமாக எங்களுக்கு தருகின்றான். அந்த ரமதான் வருவதற்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் 2 மாதங்களாக விழிப்பூட்டினார்கள் ரமதானுக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி. ரமதான் என்பது சில மக்கள் நினைப்பதை போல அமல் செய்வதற்குரிய மாதம் என்று தனிப்படுத்தி இருக்கின்றார்கள். ரமதான் மட்டும் அமல் செய்கிற மாதம் அல்ல. அப்படி நினைக்கின்ற மக்கள் ரமதான் பிறை கண்டதும் அமலை ஆரம்பித்து அடுத்த பிறையோட பள்ளியை மறந்து விடுகின்றார்கள். எல்லா மாதங்களும் அமல் செய்கிற மாதங்கள் தான். ரமதான் மாதம் அமலிலே போட்டி போடுகின்ற ஒரு மாதம். அந்த போட்டிக்கு தயாரி செய்வதற்காகத்தான் 2 மாதங்கள் போட்டிக்கு தயாராகுங்கள், ரஜபுலையும் ஷாபானிலையும் விழிப்பூட்டப்பட்டது. ரமதானை முழுமையாக அடைவதற்காக வேண்டி, முழு மூச்சாக அதிலே ஈடுபடுவதற்காக வேண்டி நீங்கள் தயாராகுங்கள் என்று 2 மாத விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. சரி, ரமதானில் என்ன இருக்கின்றது? ரமதான் ரஹ்மத்தை கொண்டு வருகின்றது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அது அடியார்கள் மீது அள்ளி சொரிகின்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாஷாக்குமுல்லாஹு ஃபீ, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் தன் அருளை கொண்டு உங்கள் அனைவரையுமே அல்லாஹ் மூடிக்கொள்கின்றான். எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கின்றது. சரி, அல்லாஹ்வுடைய ரஹமத் ரமதானில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குதான். ரமதானில் அல்லாஹ் விசேஷமாக பொதுவாக எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹமத்தை வழங்குகிறான். விசேடமான அருள் கிடைக்கிறது. பொதுவான அல்லாஹ்வுடைய ரஹமத் எல்லா மனிதர்களுக்கும் மட்டுமல்ல, எல்லா படைப்பினங்களுக்கும் அது பங்கிடப்பட்டிருக்கிறது. ரஹ்மதி வசியத் குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹமத் எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லை என்றால் உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு நிலைப்பாடும் கிடையாது, ஒரு செயற்பாடும் இருக்காது. இந்த வானமும் பூமியும் கடலும் மலையும் மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்ததாக அமைதியாக இருக்குது என்றால் அது யாருடைய எதனுடையவும் சிறப்பம்சம் அல்ல, அல்லாஹுடைய ரஹமத்துடைய தொடர்பு தான் அது.
அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் சிறப்புத்தான் என்பது எப்போது விளங்காவிட்டாலும் அது விளங்கும் எப்போது என்றால் அந்த ரஹமத் கலண்டு போகின்ற பொழுது விளங்கும். ரஹமத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாளைக்கு எடுத்து விடுவான். அந்த நேரத்திலே உலகம் தடுமாற ஆரம்பித்து விடும், இந்த வானம் வெடிக்க ஆரம்பித்து விடும். இத சமாவுன் ஃபதரத், இந்த பூமி குலுங்க ஆரம்பித்து விடும். இத ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, நோயாளியான மனிதன் எப்படி நடுநடுங்கிறானோ முழு பூமியும் ஒரே நேரத்தில் நடுங்கும். உலகத்தில் நாம் புவி நடுக்கம் என்று கேள்விப்படுகின்றோம், அது ஒரு சிறிய ஒரு இடத்தில் சிறியொரு நடுக்கம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத் கலட்டப்படுகின்ற பொழுது ஒரே நேரத்தில் முழு பூமியும் நடுங்க ஆரம்பிச்சும். நடுங்குவது மட்டுமல்ல, எப்படி காய்ச்சல் பிடித்த நோயாளி நடுநடுங்கி வாந்தி எடுக்கிறாரோ கக்கிறாரோ, இந்த பூமி பூமி கக்க ஆரம்பிக்கும். இந்த பூமிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் பூமி வெளியிலே தூக்கி வீச ஆரம்பித்து விடும். அந்த நாள் இந்த பூமியிலே வாழ இயலுமா என்பதை சிந்தித்து பார்க்க இயலும். அந்த நாளையில் இந்த கடல் கொந்தளிக்கும். வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், சாதாரண இன்று நாம் கேள்விப்பட்ட சுனாமி போல சாதாரண கொந்தளிப்பல்ல. அந்த கொந்தளிப்பின் மீது நீங்கள் கடலிலே நெருப்பு பற்றி எறிவதை பார்ப்பீர்கள். வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல் கொந்தளித்து நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்கும். ஏன்? ரஹமத் இல்லை. ரஹமத்தை எல்லாம் எடுத்து விட்டான். வானமும் வெடிக்கிறது, பூமியும் துடிக்கிறது, இந்த கடல் பற்றி எரிகிறது, இந்த மலைகள் எல்லாம் நொறுங்கி தூசியாக பறக்க ஆரம்பிக்கும். இதில் நடக்குமா என்று கேட்கிறார்கள். நடக்கின்ற நாள் வருகின்ற பொழுது தெரியும். இதா வகாத்தில் வாக்கையா லைசலி வகாத்தியா கதிபா ஹாஃபிதத்து ராஃபியா, அந்த நாள் நடந்தே தீரும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் முடிவு செஞ்சதே ரஹமத்தை எடுக்கின்ற நேரத்திலே இதெல்லாம் நடந்தே ஆகும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் தொடர்பில் உள்ள மக்கள் உயர்த்தப்படுவார்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த மக்கள் தாழ்த்தப்படுவார்கள். அந்த நேரத்தில் உண்மையான உயர்வு எது என்பதும் உண்மையான இழிவு என்றால் எது என்பதும் அந்த நாளையில் மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். இன்று தலகளாக விளங்கியிருக்கின்றார்கள். உயர்வுக்குரியதை தாழ்வு என்றும் தாழ்வுக்குரியதை உயர்வு என்றும் ஏமாற்றத்தின் பாதையிலே மக்களுடைய விளக்கம் இருக்கின்றதே, அன்றைய நாள் உண்மை வெளிப்படுத்த ஆரம்பித்துவிடும். இந்த நிகழ்வுகள் நடக்குமே, யாராவது அவைகளை பார்த்து ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு அறிக்கை வெளியிடுவார்களா? ஒரே ஒரு அறிக்கை தான் வரும். என்ன தெரியுமா? வக்காலல் இன்சானு மாலஹா, மனிதர்களால் சொல்வார்கள், என்ன நடக்குது, என்ன நடக்குது, ஒன்றும் விளங்குது இல்லையே. இந்த வானத்துக்கு என்ன நடக்குது, பூமிக்கு என்ன நடக்குது, மலைகளுக்கு என்ன நடக்குது, இந்த ஒன்று தான் கேட்பார்கள். ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன நடக்குது என்று யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ரஹமத் கலண்டு போகின்ற பொழுது மனிதர்களுடைய மூளையிலிருந்து புத்தியும் கலண்டு போய்விடும். ஒதரன்னாச சுகாரா, மனிதர்களை பார்ப்பீர்கள், அவர்களெல்லாம் போதை பிடித்தவர்களை போல இருப்பார்கள். ஒமாஹும்பி சுகாரா, போதை குடிக்கவில்லை, அவர்கள் மது அருந்தவில்லை. ஆனால் ஒலக்கின் அதாபல்லாஹி ஷதீத், ரஹமத்து போய்விட்டால் அதாபு இறங்கும். அந்த அதாபு இறங்குவதை அவர்களால் பார்க்கவே முடியாது, நிதானிக்கவே முடியாது. சாதாரண அதாபல்ல, மனிதர்கள் எந்தளவு டென்ஷன் ஆகிவிடுவார்கள் என்றால் பதட்டத்தின் உச்சநிலை. கற்பத்தை உடையவர்களெல்லாம் கற்பம் கலண்டு போதையே அறிய மாட்டார்கள். கையில் இருக்கின்ற சாமான் நடுக்கத்தினாலும் திடுக்கத்தினாலும் அறியாமலே கை நழுவி போற திடுக்கமல்ல, வயிற்றுக்கில் இருக்கின்ற குழந்தையே கலண்டு விழுந்துவிடும், அவர்களுக்கு தெரிய மாட்டாது. இவ்வளவு பெரிய திடுக்கமும் நடுக்கமும் ஏற்படும். ஏன்? ரஹ்மத் இல்லை, அந்த ஒன்றே ஒன்று தான் இல்லை. அதெல்லாம் இருக்குது. வாழுவோம் வாழுவோம் என்று என்னவெல்லாம் நீங்கள் வாழ்க்கையை வளம்படுத்துவதற்காக வேண்டி சேர்த்தீர்களோ இணைத்தீர்களோ அது ஒன்றும் குறையல்ல, எல்லாம் இருந்தது. ஒன்றே ஒன்று தான் போனது. என்ன போனது? ரஹமத் போய்விட்டது. சரி, அந்த ஒன்று போனதினால மற்ற ஒன்றுமே பிரயோசனம் இல்லாமல் ஆகிவிட்டது. இதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். ஒன்றாலும் ஒன்றுமே நடக்காது, இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் மட்டும்தான் எல்லாம் நடக்கும் என்பதை
விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகின்றான். ரஹ்மத்துடைய மாதம் வருகிறது. அந்த உணர்வுடன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹ்மத் யா ரஹமீன், யா ரஹமர் ராஹிமீன் என்று அல்லாஹ்விடத்திலே அர்ஹமர் ராஹிமீனே ரஹ்மத்தை தந்திரி நாயினே என்று கேட்கின்ற பொழுது சில வெறுமனே ஒரு உணர்வும் இல்லாமல் வெறும் வார்த்தைகளை உச்சரித்து போகின்ற ஒரு ஓதலாக அந்த துவா இருக்கக்கூடாது. ரஹ்மத்தின் மகத்துவம் என்ன, அது எவ்வளவு பிரமாணமானது என்பதை உள்ளத்தால் உணர்ந்து அந்த ரஹ்மத் இல்லாமல் உலகிலும் வாழ முடியாது, மறுமையிலும் வாழ முடியாது என்ற உள் உணர்வுடன் அல்லாஹ்விடத்திலே அதை நாம் கேட்க வேண்டும். எனவே சோழர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக வேண்டி நாம் அமல்களின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும். அதை நாம் அடைந்து விட வேண்டும். அந்த ரஹ்மத் கிடைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக எங்களுக்கு வாக்களிக்கின்றான், மாஃபரத்தை தருகின்றான். அல்லாஹ் இறக்கப்பட்டால் எங்களது பாவை சுமைகளை இறக்கி விடுவான். எனவே மாஃபரத்தை கேட்க வேண்டிய மாசமாக இருக்கின்றது. நான் கேட்கிறோம், அல்லாஹ் மாஃபில்லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா என்று ஓதுகிறோம். அந்த ஓதல் உதட்டிலே உச்சரிக்கப்படுகின்ற பொழுது உள்ளத்திலே என்ன இருக்கிறது? மாஃபரத்தை எவ்வளவு நாங்கள் வேண்டுகின்றோம், எவ்வளவு அது முக்கியம் என்று உணர்கின்றோம். அந்த மாஃபர் தவறிவிட்டால் என்ன நடக்கும்? இதெல்லாம் உணர்ந்துதான் கேட்கிறோமா, அல்லது இந்த காலப்பகுதியில் இப்படியும் ஒரு துவா ஒன்று இருக்குது, ஒதிட்டு போவோம் என்று சும்மா ஓதுகின்றோமா? சரி, மாஃபரத் என்பது பயந்து பாதுகாப்பு கேட்கின்ற முறை. அடியான் பயந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான், யா அல்லாஹ் மன்னித்திரியா அல்லாஹ், மன்னித்திரியா அல்லாஹ், மாஃபரத்தை தந்துவிடியா அல்லாஹ். ஏன் கேட்கிறான்? சரி, மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் நான் நரகத்திலே தவறி விழுந்து விடுவேன், நரக நெருப்புக்கு இரையாகி விடுவேன். அதனால் அந்த பயத்துடன் அவன் கேட்கின்றான். சரி, பயந்துதான் பாதுகாப்பு தேடுகின்றோமா, அல்லது பயமில்லாமல் கிம்மா கேட்கின்றோமா? சரி, பாதுகாப்பை கேட்கின்றது என்பது அது பயத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் பாதுகாப்பு கேட்கிறார், ஐயோ ஆபத்து வந்து விட்டது, ஓடியாங்க, என்னை காப்பாத்துங்க என்று கத்துகிறான். மக்கள் காது கொடுத்து கேட்பார்கள், என்ன என்று. அடுத்தவர் சொல்கிறார், ஓ வீட்டுக்குள்ள பாம்பு வந்து விட்டது, ஓடியாங்க என்று சொல்கிறார். மக்கள் ஓடி போவார்கள். பாம்பு உண்மையிலே பயந்தான், அடிச்சு போ என்று ஓடி செல்வார்கள். ஏன்? பயந்துதான் பாதுகாப்பு தேடுகிறார். மக்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்காக செல்வார்கள். சரி, அதே நேரத்தில் ஒருவன் கத்துகிறான், வாங்க பாதுகாப்பு தாங்க, பயமாக இருக்குது, ஆபத்துக்குள்ள மாட்டி விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது, என்ன ஆபத்து என்று காது கொடுத்து கேட்கின்ற பொழுது, இந்த கட்டிலுக்கில பூனைக்குட்டி வந்து விட்டது என்று சொல்லுகின்றான் என்றால் மக்கள் சொல்வார்கள், அவன் ஒரு கோமாளி என்று சொல்வார்கள், அவன் பகடி பண்ணுகிறான் என்று சொல்வார்கள். சில பயந்து பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு முடிவு செய்யப்படும். நரகத்தின் பயத்தை உள்ளத்திலே வைத்து யா அல்லாஹ் நரக விடுதலை தாய் என்று கேட்டால் அல்லாஹ் பாதுகாப்பு தருவார். நரகத்தை பற்றிய பயமே கிடையாது. சும்மா கேட்டால் அது அல்லாஹ்வை பகடி பண்ணுவதாக போய்விடும். நீங்கள் ரமதானிலே வந்து பகடியா பண்ணுறீங்க, பாதுகாப்பு கேட்கின்றீர்களா? உள்ளத்தில் பயத்தை சுமந்து உள்ளம் நடுங்கி அல்லது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை கேட்டால் அது பாதுகாப்பு கேட்டதாகிவிடும். அல்லாஹ் நரக விடுதலை முடிவு செய்வான். பயமே கிடையாது. சும்மா அல்லாஹ் மாத்தகினா மினன்னார் வதுஹின ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன் சாலே, இது ஒரு பகடி. அது பயமே இல்லை. பிறனது பாதுகாப்பு கேட்கிறா வந்து சரி, பயந்தான் அப்படின்னு அடையாளம் என்ன? அவங்களுக்கு பயந்து தான் கேட்கின்றால் அதுக்கு அடையாளம் என்ன? நரகத்தின் பயம் யாருக்கு இருக்கின்றதோ அவன் பாவத்தின் பக்கம் நெருங்கவே மாட்டான். ஆனால் துவா கேட்டுவிட்டு மீண்டும் பாவத்தை செல்கின்றான் என்றால் அவன் பகடி பண்ணிப்பட்டு தானே போகின்றான். பள்ளிக்கு வந்து துவா மஜ்லிஸுக்கு வந்து துவா ஓதிப்பட்டு மீண்டும் அதே பாவத்தின் பக்கம் செல்கின்றான் என்றால் இவன் அல்லாஹ்வை பகடி பண்ணிப்பட்டு போகின்றான். எனவே சோழர்களே, எங்களுடைய அமல்கள் யதார்த்தமாக மாற வேண்டும். அதை சடங்காக சம்பிரதாயமாக ரமதான் வந்தால் இப்படித்தான், இரவு வந்தால் இப்படித்தான் என்று ஒரு வல்லமைக்குரிய ஒன்றாக ஆகிவிடக்கூடாது. அது யதார்த்தமானதாக வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த பயத்தை உள்ளத்திலே தாங்கியவர்கள் இருக்க வேண்டும். அதனால மறுமையின் நினைவை எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். நரகத்தின் பயத்தினால் பாதுகாப்பு கேட்க வேண்டும். சுவர்க்கத்தின் ஆசையினால் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சும்மா வருவனை பாடமாக்கி உச்சரிக்கின்ற வார்த்தைக்கு பெயர் துஆவல்ல. அதனால் அந்த பயம் உள்ளத்திலே வருவதற்காக வேண்டி சொன்னார்கள், லா தன்சவுல் அதீமத்தைன் அல் ஜன்னத்து வன்னார், இரண்டு பெரும் மகத்தான விடயங்களை மறந்து விடாதீர்கள், அதுதான் சுவர்க்கமும் நரகமும். இது மறந்து விடவே கூடாது. ஏன் தெரியுமா? இது ரெண்டும் தான் மனிதருடைய பயணத்தின் இரண்டு முடிவிடங்கள். இதை கடந்து செல்வதற்கு ஒரு இடம் கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது பிறப்பிலே ஆரம்பித்து மரணத்திலே முடிகின்ற ஒன்றல்ல. அதை மிருகங்களுக்கு வரும்னா சொல்லிக்கொள்ளலாம். இந்த மாடொன்று பிறந்தது செத்து முடிந்தது என்று சொல்லலாம். மனுஷன் பிறந்து மரணத்தை முடிவதல்ல. மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஆலமுல் அர்வாஹிலிருந்து அல்லாவின் முதல் சந்திப்பிலிருந்து தொடங்குகிறது. அது பிறகு மறுமையில் அல்லாஹுடைய அடுத்த சந்திப்பை நோக்கி செல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பித்தது பிறந்த பிறகல்ல, தாயின் மடியிலே அல்ல, இந்த உலகத்தில் அல்ல. என்னோட வாழ்க்கை ஆரம்பித்தது ஆலமுல் அர்வாஹிலே. அல்லாஹ் இங்கே எங்களுக்கு ரகசியம் சொல்லி தந்தான். என்ன ரகசியம்? நாம் ரூஹுகளாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், நான் தான் உங்களுடைய ரப்பு என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்ற அறிமுகத்தை சுமந்து பயணம் ஆரம்பமானது. பயணத்தின் பல்வேறு கட்டங்களை தாண்டி தாண்டி சோதனையின் இடமாகிய உலகத்திலே தங்கி கொண்டிருக்கிறோம். அந்த ரகசியம் பறிபோய்விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது, கலக்கமடைந்து விடக்கூடாது. அதை காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும். கபரை தாண்டி ஹஷரை தாண்டி அல்லாவை சந்திக்கின்ற பொழுது அந்த ரகசியம் அப்படியே இருக்கும் என்றால் அல்லாஹ் சலாமும் கௌலம் மிர் ரப்பி ரஹீம் என்ற அடியானே உனக்கு சலாம் உண்டாகட்டும் வா என்று அல்லாஹ் வரவேற்பு கொடுப்பார். சரி, அதை இழந்து விட்டால், மறந்து விட்டால், மறுத்து விட்டால், அதில் கலங்கத்தை உண்டாக்கி விட்டால், நீங்கள் அல்லாவை சந்திக்க போய் அல்லாவுடைய பேச போனால் அல்லாஹ் சொல்லுவான், இஹ்ஸவ் ஃபீஹா வலா துகல்லிமூன், இழிவிலும் இழிவான கூட்டமே பேசாதீங்க, வாயை பொத்துங்கன்னு தான் சொல்லுவான். அல்லாஹ் ரப்பு என்ற உணர்வை இழந்து விட்டு அதை நாம் பறிகொடுத்து விட்டு உலகத்திலே ஏமாந்த நிலையிலே வாழ்ந்து விட்டு அல்லாவை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் பேசுவதற்கே இடம் தர மாட்டான். எனவே சொல்லே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த இறுதி 2 முடிவிடங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சுவர்க்கமும் நரகமும் சொல்லிவிட்டு இந்த உம்மத்தில் பெரும்பகுதி மறந்தே விடுவார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பித்து விட்டார்கள். சொல்லார்கள், சும்ம பக்கா ஹத்தா ஜரா அவ் பல்ல துபூஹு ஜானிபை லஹியத்திஹி, அவருடைய 2 தாடைகளும் கண்ணீரால் நலையும் அளவுக்கு இந்த சமுதாயம் சுவர்க்கத்தை மறந்து நரகத்தை மறந்து உலகத்தின் இன்பத்திலும் உலகத்தின் துன்பத்திலும் வாழ்க்கையை நாசமாக்கி ஏமாந்து விடுவதை நினைத்து அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லவ் தஅலமூன மா அலமு மின் அம்ரில் ஆখিরাতি லமஸைதும் இல ஸஈதா வல ஹஸைதும் அலா ரூஸிக்கும் துராப். நான் ஆகிரத்தின் விடயங்களை எந்த அளவு தெளிவாக உறுதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறேனோ, நான் அறிந்திருக்கிறேனோ, இதை போல நீங்களும் அறிவீர்கள் என்றால் எப்படி வாழ மாட்டீர்கள்? நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வெறுப்பு கொண்டவர்களாக பாலைவனத்தை எனக்கு ஓட ஆரம்பித்து விடுங்கள். தலையிலே மண்ணை அள்ளிக்கொண்டு நீங்கள் எல்லாம் உலகத்தின் இன்பங்களை தூக்கி வீசிவிட்டு ஓடி விடுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய இறுதி 2 முடிவிடங்கள் அதை நோக்கியதாக வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும். உலகத்தில் எதை செய்தாலும் என்ன நடந்தாலும் இறுதி முடிவு என்னவாகுமோ என்ற எண்ணத்திலே எங்கள் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்குரிய பயிற்சியாகத்தான் ரமலான் வருகிறது. பயிற்சி காலம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தபரானியிலே வரக்கூடிய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டுகிறார்கள், உத்லுபுல் ஜன்னத ஜுஹதக்கும் வஹரபு மினன் நாரி ஜுஹதக்கும். உடைய முழு மூச்சாக சுவர்க்கத்தை தேடுங்கள், முழு மூச்சையாக
நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். ஃபைனல் ஜன்னத்தை லாயனாபு தாலிபுகா வைனன் நார லாயனாம ஹாரிபுகா. அந்த சுவர்க்கத்தை முழு மூச்சாக தேடுகிற மனுஷன் இருக்கிறானே, தூக்கத்தில் நேரத்தை கழிக்க மாட்டான். அந்த நரகத்தை விட்டும் பயந்து பாதுகாப்பு தேடி ஓடுகிற மனுஷன் இருக்கிறானே, அவனுக்கு தூக்கம் வராது, தூக்கத்திலே மூழ்க மாட்டான் என்பதாக கூறினார்கள். எனவே சிலே தூக்கத்தை துறந்து அதிகமான நேரங்கள் விழித்து ஏதுமான அளவு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தருகின்ற அமல்களிலும் சுவர்க்கத்தின் பக்கம் விரைகின்ற அமல்களிலும் எங்களை நாம் ஈடுபடுத்துவதற்கு உறுதிப்பாடு எடுப்போமாக. வல்ல நாயன் அல்லாஹு தஆலா வருகின்ற இந்த ரமதானிலே முழு மூச்சாக சுவர்க்கம் அடைய வேண்டும், நரகத்தில் தப்ப வேண்டும் என்ற உள்ளுணர்வுடன் ஒவ்வொரு இபாதத்திலும் ஈடுபடக்கூடிய அந்த விளக்கத்தையும் தௌஃபீக்கையும் நெல்லுணர்வையும் நெற்பாக்கியத்தையும் வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய ஈமானை உறுதிப்பாட்டை தந்தல்வாயாக, மறுமையின் சிந்தனையை உள்ளத்திலே மிகைக்கச் செய்வாயாக, சுவர்க்கத்துடைய ஆசையும் நரகத்துடைய பயத்தையும் எங்களுடைய உள்ளங்களை மிகைக்கச் செய்வாயாக. அதை நோக்கியதாக எங்களுடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு தௌபீக் செய்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.